வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் உள்ள கமலாலயத்தில் நடைபெற்றது. வழக்கம் போல இந்த கூட்டத்தில் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை. இதுகுறித்து நிர்வாகிகள் சிலர் கேள்வி எழுப்பிய நிலையில பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லி மேலிடத்து அமைப்பு செயலாளரான PL சந்தோஷ் அந்த கூட்டத்தில் மிகவும் பரபரப்பாக பேசியிருக்காரு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எப்படி கையாள்வது என்பது குறித்து மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய கமலாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைமை விருந்தினராக டெல்லி பாஜக மேலிடத்து அமைப்பு செயலாளரான PL சந்தோஷ் கலந்து கொண்டார். தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், முருகன் உட்பட அனைத்து நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க. ஆனால் அண்ணாமலை இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. காலை 11 மணி அளவில் தொடங்கிய இந்த கூட்டம் மதியம் 1 மணி வரை நீடிச்சிருக்கு. இதனிடையே நிர்வாகிகள் மத்தியில PL சந்தோஷ் மிக முக்கிய ஆலோசனைகளை வழங்கினார். இது தவிர அரசியல் தொடர்பான சில தகவல்களையும் அவர் வெளியிட்டார். அவர் பேசும்பொழுது தமிழகத்தில் அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமையும் என எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பதாக இன்று பத்திரிகைகளில் பார்த்தேன். ஆனால் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் என்பதில் பிரதமர் மோடி மிகவும் தீர்க்கமாக இருக்கிறார். அந்த வகையில் நாம் ஏன் துணை முதல்வராக இருக்கக்கூடாது? அது மட்டுமல்ல, நம்மில் பலர் அமைச்சராகவும் இருப்பதற்கு தகுதி இருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை பொறுத்தவரைக்கும் 20% தொகுதிகளை அதிகமாக பெறுவோம். அதாவது 46 தொகுதிகள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களை பொறுத்தவரையில் 60 தொகுதிகளில் கவனம் செலுத்துங்கள். அது மட்டுமல்லாமல் நிச்சயமாக வெற்றி பெறும் தொகுதிகள் எது என்பதனை திறனாய்வு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தொகுதியை நிச்சயமாக நாம் கேட்டு பெற வேண்டும் என PL சந்தோஷ் பேசியிருக்காரு. அப்பொழுது நிர்வாகிகள் சிலர் அண்ணாமலைக்கு முக்கிய பதவி தரப்பட வேண்டும் என கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இது குறித்து பேசிய PL சந்தோஷ், தனிநபர் என யாரை பற்றியும் இங்கே நாம் பேச வேண்டாம். விஜய் பற்றியும் இங்கே நாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக உள்கட்சி பூசல்கள் வெளியே தெரியாத அளவுக்கு பார்த்து கொள்ளுங்கள். தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் நடைபெறக்கூடிய உள்கட்சி பூசல்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியே பரவுகின்றன. எனவே தேர்தல் முடியும் வரை அனைவரும் ஒற்றுமையுடன் பணியாற்றுங்கள். நமக்கு வெற்றி நிச்சயம். இது மட்டுமல்லாமல் கூட்டணி விவகாரத்தில் விரிசல் ஏற்படும் வகையில் பொது வெளிகளில் பேசாதீர்கள். அது திமுகவுக்கு சாதகமாக அமையும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பூத் கமிட்டிகளை நாம் வலிமைப்படுத்த வேண்டும். அந்த வகையில் செயல்பாடுகள் மிகவும் குறைவாக இருக்கிறது. யாரும் உங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டு பேட்டி தருவதை வேலையாக வைத்துக் கொள்ளாதீர்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கிறது. சீனியர்கள் தொகுதிகளுக்கு சென்று கட்சி பணியாற்ற வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இவ்வாறு பேசிய அவர், நான் பேசியதெல்லாம் எனது சொந்த கருத்து அல்ல, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உத்தரவு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னும் பேசியிருக்காரு. PL சந்தோஷோட இந்த பேச்சு பாஜக வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலாளராக பணியாற்றி வந்த கேசவ விநாயகம் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. இவர் அண்ணாமலைக்கு எதிராக அவ்வப்போது குரல் கொடுத்து வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 11 ஆண்டுகளாக அமைப்பு செயலாளராக பணியாற்றி வந்த கேசவ விநாயகம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது அந்த கட்சியினர் மத்தியில் பரபரப்பு செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். நன்றி.